ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெரியாத 5 அட்டகாசமான ட்ரிக்ஸ்னும் சொல்லலாம், இல்லை ஃபீச்சர்ஸ்னும் சொல்லலாம். ஸோ அப்படி நிறைய பேருக்கு தெரியாத 5 அட்டகாசமான வாட்ஸ்அப் ட்ரிக்ஸை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு சொல்லணும்னா, வாட்ஸ்அப்பில் யூஸ்வலாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சேட் பண்ணுவீங்க, பட் நீங்கள் உங்கள் கூடவே சேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நண்பா, இந்த 5 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு மறக்காம செட் பண்ணிங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாட்ஸ்அப்பில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிக், வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுக்கே மெசேஜ் அனுப்பிக்க முடியும். ஸோ வாட்ஸ்அப்பில் அப்படி ஒரு ஃபீச்சருமே இருக்கு. இந்த ஃபீச்சர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப் சேட்டில் நீங்கள் உங்களுடைய இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் இல்லை உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அடிக்கடி ஷேர் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை உங்க சேட்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் உங்களுடைய மொபைல் ஃபைல்ஸ்ல போய் நீங்க தேடி எடுத்து ஷேர் பண்ணாம டைரக்டா உங்களுடைய சேட்ல இருந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கெல்லாம் இந்த ஃபீச்சர் யூஸ் ஆகும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் ஆப்ல இருந்து இந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ண முடியாது. ஸோ அதனால உங்களுடைய குரோம் ப்ரௌசருக்கு போயிடுங்க. குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு wa.me அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணுங்க. அப்படி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் உடைய ஒரு பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். அதுல ஓப்பன் சேட் அப்படின்ற ஒரு பட்டன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த ஓப்பன் சேட் அப்படின்ற அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் ஆப்புக்கு ரீடைரக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடும். ஸோ அங்க உங்களுக்கான சேட், உங்க பர்சனல் சேட், உங்க நம்பருக்கு நீங்களே அனுப்பக்கூடிய அந்த சேட் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ இதுல நீங்க என்ன மெசேஜ் அனுப்பிச்சாலும், இல்ல ஃபைல் ஷேர் பண்ணாலும், இல்ல டாக்குமெண்ட் அனுப்பிச்சாலும் எல்லாமே உங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். இந்த மொபைல் போன்ல உங்களுடைய வாட்ஸ்அப் சேட்ல மட்டுமே இருக்கும், வேற யாருக்குமே போகாது. ஸோ உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டா அடிக்கடி தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இல்ல ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்க இங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப் உடைய இந்த ஃபீச்சர்ஸ் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்க போகிற ரெண்டாவது ட்ரிக், வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் நிறைய குரூப்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அந்த குரூப்ஸில் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாம் அடிக்கடி ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி குரூப்பில் ஏதோ ஒரு மெம்பர் ஷேர் பண்ண ஃபோட்டோ இல்லை வீடியோ எதையாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த குரூப்பில் போயிட்டு அவங்க ஷேர் பண்ண அந்த ஃபோட்டோவை தேடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய மீடியா ஃபைல்ஸில் போயிட்டு அந்த ஃபோட்டோ இல்லை ஃபைல்ஸை தேடி எடுக்கிறதுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப்பில் மேலே சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே உங்களுக்கு போட்டோஸ், டாக்குமெண்ட், வீடியோ, ஃபைல், மியூசிக் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி உங்களுக்கு காட்டும். அதுல போட்டோவை சூஸ் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வந்த போட்டோஸ் மட்டும் தனியா அங்க காமிக்கும். அதே மாதிரி வீடியோவை சூஸ் பண்ணீங்கன்னா வீடியோஸ் மட்டும் காமிக்கும். டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட், மியூசிக்கை சூஸ் பண்ணீங்கன்னா மியூசிக், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியா உங்களுக்கு காட்டும். ஸோ இங்க நீங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான அந்த போட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட், ஃபைல், லிங்க், மியூசிக் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை நீங்க இங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை நீங்க ஷேர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ட்ரிக், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் அடிக்கடி மெசேஜஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி குரூப்பில் வரக்கூடிய அந்த மெசேஜஸையும் அண்ட் நீங்கள் இம்பார்ட்டன்ட் பர்சனாக நினைக்கக்கூடிய அவங்க பண்ணக்கூடிய அந்த மெசேஜஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்காக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேட்டுக்கும் டிஃப்ரெண்ட் டோன்ஸ் செட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி வைப்ரேஷன்ஸ், எல்இடி நோட்டிஃபிகேஷன் கலர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதை செட் பண்ணுறதுக்கு அவங்க சேட்டை ஓப்பன் பண்ணிட்டு அவங்களோட நேமை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா கஸ்டம் நோட்டிஃபிகேஷனை ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணணும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நோட்டிஃபிகேஷன் டோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அந்த நோட்டிஃபிகேஷன் டோனுக்குள்ள போயிட்டு இந்த சேட்டுக்காக ஒரு செப்பரேட் டோன் நீங்க செட் பண்ணிக்க முடியும். சோ ரிங் டோன் செட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு வாட்டி இந்த சேட்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும்போது இந்த டோன் உங்களுக்கு கேட்கும். மற்ற குரூப்ல எல்லாம் வேற டோன் நீங்க செட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி கீழே வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். சோ வைப்ரேஷன்ல ஷார்ட்டா வைப்ரேஷன் வேணுமா இல்ல லாங்கா வைப்ரேஷன் வேணுமா அப்படின்றது நீங்க கஸ்டமைஸா செட் பண்ணிக்க முடியும். சோ இந்த சேட்ல இருந்து உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் கொஞ்சம் அதிக நேரம் அடிக்கணும் அப்படின்னா நீங்க லாங் வச்சுக்க முடியும். ஸோ நீங்க டிரைவிங்ல எல்லாம் இருக்கும்போது பாக்கெட்ல போன் வச்சிருக்கும் போது இந்த வைப்ரேஷன் ஆப்ஷன் யாருக்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத ஃபைண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே சமயம் எல்இடி லைட்டையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எல்இடி லைட் கலர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு சேட்டுக்கும் ஒவ்வொரு எல்இடி கலர் நீங்க செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய இம்பார்ட்டன்ட் சேட்கான நோட்டிஃபிகேஷன் டோன், வைப்ரேஷன், எல்இடி கலர் எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ட்ரிக், யூஸ்வலாக வாட்ஸ்அப்பில் நம்ம புதுசாக யாரு கூடயாவது சேட் பண்ணோம்னா அவங்க நம்பரை நம்ம கான்டாக்டில் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் தான் சேட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு புது கான்டாக்டை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு அவங்க நம்பரை வாங்கி டைப் பண்ணி அவங்க நேமை போட்டு சேவ் பண்ணிக்கலாம் இருக்க வேண்டியது அவசியமே இல்லை. உங்கள் வாட்ஸ்அப்பில் மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்கள் லோகோக்கு பக்கத்தில் பார்கோட் ஷோ ஆகும். ஸோ அந்த பார்கோடை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெருசாக விஷுவல் ஆகும். ஸோ இதே மாதிரியான பார்கோட் ஒவ்வொருத்தவங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லையுமே இருக்கும். ஸோ யாருடைய கான்டாக்டை நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இந்த பார்கோடை எடுத்துட்டு
போயிட்டு இங்க பக்கத்திலே ஸ்கேன் கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கேன் கோடை கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் கேமரா ஓப்பன் ஆயிடும். ஸோ அதை வச்சு நீங்க அந்த பால் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க நேமோட அந்த நம்பர் உங்களுடைய கான்டாக்ட்ல சேவ் ஆயிடும். டைரக்டா நீங்க சேட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே சமயம் அவங்க உங்க பக்கத்துல இல்ல அப்படின்னு பட்சத்துல இந்த பால் கோடை ஷேர் பண்ணவும் முடியும். மேல உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அவங்க அந்த பால் கோடை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு பட்சத்துல இங்க இந்த ஸ்கேன் கோட் ஆப்ஷன் குள்ள போனீங்கன்னா கீழே கேலரியில இருந்து அந்த போட்டோவை எடுத்து ஸ்கேன் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ கேலரியில இருந்து அந்த போட்டோவை எடுத்து ஸ்கேன் பண்ணியும் நீங்க அவங்க கான்டாக்டை சேவ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சிம்பிளா கான்டாக்ட்ல போயிட்டு அவங்க நம்பரை போட்டுலாம் சேவ் பண்ணாம டைரக்டா வாட்ஸ்அப்ல இருந்தே அவங்க கான்டாக்டை சேவ் பண்ணி டைரக்டா சேட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்த வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இவ்வளவு தான். ஸோ இதில் எந்த ட்ரிக் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது, இந்த வீடியோ மூலியமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற அந்த ட்ரிக் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.